சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். என்னடா சொல்ற? கல்யாண புடவை எடுக்க போன இடத்துல பயங்கர தகராறு ஆயிடுச்சா? ஆமா டாடி. ஐயோ 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 ஐயோ, கேக்குறதுக்கே எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. வேலுக்கண்ணு, யாரு யாருக்கிட்ட சண்டை போட்டா, என்ன தகராறாச்சுன்னு கொஞ்சம் விளக்கமா சொல்லு கண்ணு. நானும் என் தம்பியும் காது குளிர கேட்டு சந்தோஷப்பட்டுக்கிறோம். சொல்லு கண்ணு, சொல்லு. ஆண்டி, அந்த வாட்டர் கேன் காரியோட சித்தி ஒருத்தி இருக்காளே, மனோகரி. ஆமா, அவதான் இந்த கஞ்ச பையனோட கேரக்டர் தெரியாம கல்யாண பொண்ணுக்கு 1 லட்சம் ரூபாய்க்கு முகூர்த்த பட்டு எடுக்கணும்னு பிடிவாதம் பிடிச்சிருக்கா. அச்சச்சோ, அத கேட்டதும் அந்த கஞ்ச மகாபிரபு அந்த இடத்துல நெஞ்ச புடிச்சுக்கிட்டு கீழே வந்திருப்பானடா. அதான் இல்ல டாடி. அப்படின்னா இந்த கல்யாணமே வேண்டான்னு சொல்லிட்டு துண்ட காணோம் துணிய காணோம்னு ஓடி போயிட்டானா? அதுவும் இல்ல. என்னடா நீ அதுவும் இல்ல இதுவும் இல்லங்கிற? அப்படின்னா அந்த 1ஆம் நம்பர் கருமி பையன் என்னதான் பண்ணா? மனோகரி சொன்ன 1 லட்சம் ரூபாய் புடவைய வாங்காம தட்டி கழிக்கிறதுக்கு அவனால ஆன வரைக்கும் சால்ஜாப்பு சொல்லி பாத்திருக்கான். ஆனா மனோகரி கிட்ட அவனோட சாமர்த்தியம் எல்லாம் ஒண்ணுமே வேலைக்கு ஆகல. கடைசியில வேற வழியே இல்லாம மனோகரி சொன்ன 1 லட்சம் ரூபாய் புடவைய வாங்கி கொடுத்துட்டானா. என்னடா சொல்ற? 1 லட்சம் ரூபாய் விலையில முகூர்த்த புடவை வாங்கி கொடுத்திருக்கானா? அட ஆமா டாடி. யாரு அந்த கஞ்ச பயலா? ஆமா டாடி, ஆமா. இல்ல கண்ணு, இல்ல. செத்தவன் உயிர் பொழைச்சான்னு சொல்லி நான் நம்புறேன். ஆனா இந்த கஞ்ச மகாபிரபு 1 லட்சம் ரூபாய்க்கு புடவை வாங்கினான்னு சொன்னா சத்தியமா நான் நம்பவே மாட்டேன். நீங்க நம்பினாலும் சரி நம்பலனாலும் சரி, ஆனா நடந்ததே இதான். அது எப்படிடா அவனுக்கு 1 லட்சம் ரூபாய்க்கு புடவை எடுத்து கொடுக்க மனசு வந்துச்சு? இதுல என்னமோ உள்குத்து இருக்குடா. ஆமா டாடி, நீங்க சொல்றது கரெக்ட் தான். புடவை எடுக்கிறதுக்கு மம்மியும் போயிருக்காங்க. மனோகரி 1 லட்சம் ரூபாய்க்கு புடவை எடுக்கணும்னு சொன்னப்போ அவகிட்ட நீங்க தாராளமா எடுத்துக்கோங்க, நான் பணம் கொடுக்கறேன்னு சொல்லிருக்காங்க. என்னடா சொல்ற? உன் மம்மி எப்படி சொன்னால? ஆமா டாடி. பாத்தியா ஏகா, இந்த மேகலுக்கு எவ்வளவு நெஞ்சு தைரியம்னு. உனக்கு தெரியாம உன்கிட்ட சொல்லாம 1 லட்சம் ரூபாய குடுக்கறேன்னு சொல்லிருக்காளே. சொன்னதோட நின்னாளா இல்ல தூக்கி குடுத்துட்டாளான்னு தெரியலையே. டாடி, எனக்கு அந்த டவுட் இருக்கு. கல்யாண புடவை எடுக்க 1 லட்சம் ரூபாய மம்மி தான் கொடுத்திருக்கணும். அதனாலதான் அந்த கஞ்ச பைய பிரச்சனையே பண்ணாம சைலண்டா இருந்திருக்கான். தம்பி, இத இப்படியே விடக்கூடாது. நீ இப்பவே மேகலைய கூப்பிட்டு என்ன ஏதுன்னு கேட்டு 4 தட்டு தட்டி வைக்கல, அவளோட அக்கா பையனுக்கு கல்யாணம் முடியறதுக்குள்ள உன்னைய ஓட்டாண்டியாக்கி மொட்டை அடிச்சு மூளையில உட்கார வச்சிடுவா. மேகல, மேகல, என்னங்க? இங்க வா. என்னன்னு சொல்லுங்க, எனக்கு கிச்சன்ல நிறைய வேலை இருக்கு. பாத்தியா ஏகா, நீ கூப்பிடுற, கிச்சன்ல வேலை இருக்கான். ஏய், இங்க வர போறியா இல்லையாடி? என்னங்க சொல்லுங்க. உன் அக்கவுண்ட்ல இருந்து பணம் எடுத்தியா? இல்லையே. பொய் சொல்லாத. நான் ஸ்டேட்மெண்ட்லாம் செக் பண்ணிட்டேன். 1 லட்சம் ரூபாய் குறையுது. அது எப்படிங்க குறையும்? நீ எடுத்தா குறையும் தானே மம்மி. நான் எடுத்ததை நீ பாத்தியா? இல்ல இல்ல, நீ அக்கவுண்ட்ல இருந்து 1 லட்சம் ரூபாய் எடுத்ததையும் நான் பாக்கல, அத கல்யாண புடவை வாங்க உன் அக்கா பையன் கிட்ட கொடுத்ததையும் நான் பாக்கல. என்ன முறைச்சிட்டு நிக்கிற? நீ சீக்கிரட்டா பணம் எடுத்து கொடுத்தத என் பொண்ணு செதற தேங்காய் உடைக்கிற மாதிரி பளிச்சுன்னு போட்டு உடைச்சிட்டாலேன்னு அதிர்ச்சியா இருக்கா? அதிர்ச்சியா? எனக்கு எதுக்கு அதிர்ச்சி? நான் ஒன்னும் பிரபுவுக்கு பணம் கொடுக்கலையே. பொய் சொல்லாத. நீ அந்த கஞ்ச பையனுக்கு பணம் கொடுக்கறன்னு சொல்லல? நான் கொடுக்கறேன்னு தான் சொன்னேன், இல்லன்னு சொல்லல. ஆனா பிரபு பணம்னதும் சில பேர் மாதிரி ஈனு பல்ல இழிச்சுக்கிட்டு அத வாங்கிக்கிறேன்னு சொல்லல. மான ரோஷத்தோட உங்க பணமும் வேணாம் ஒண்ணு வேணான்னு சொல்லிட்டான். ஏகா, அந்த 1.5 பையன் பெரிய மான ரோஷக்காரனா? நீ யாரு? மானம் கெட்டவனா ரோஷம் கெட்டவனா? சில பேர் மாதிரின்னு பொடி வச்சு பேசுறாளே, யார சொல்றா? ஒண்ணு சொல்றாளா? நான் பொதுவா தான் சொல்றேன், இவரெல்லாம் ஒண்ணு சொல்லல. உங்களுக்கு உங்க தம்பிய பத்தி மனசுக்குள்ள அப்படி ஒரு நினைப்பு இருந்தா அது ஸ்ட்ரைட்டா இவர்கிட்டயே சொல்ல வேண்டியதானே. ஏன் என்ன சாக்கா வச்சு உங்க மனசுல உள்ளதெல்லாம் கொட்டுறீங்க? ஐயோ 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 ஐயோ, ஏகா, என்ன வாய் பாத்தியா இவளுக்கு? என் தம்பிக்கும் எனக்கும் பிரச்சனையை மூட்டி விடலான்னு பாக்குறியா? நீங்க என் புருஷனுக்கும் எனக்கும் நடுவுல பிரச்சனையை உண்டு பண்ண பாக்குறீங்களே, அது நியாயமா? நடக்காத ஒரு விஷயத்த நீங்களா கற்பனை பண்ணி இட்டு கட்டி என் புருஷன் கிட்ட என்ன போட்டு கொடுக்கும் போது இனிக்குது. அதுவே பதிலுக்கு நான் ஏதாவது சொன்னா அப்படியே உங்களுக்கு கசக்குதா? நான் இப்ப சொல்றேன், நல்லா கேட்டுக்கோங்க.
என் பிரபுவோட மொத்த கல்யாணத்தையும் ஒரு அம்மாவா நான் மட்டும் பண்றதுக்கு ரெடியா இருக்கேன். ஆனா அவன் என்கிட்ட ஒரு பைசா கூட வாங்க மாட்டேன்னு வைராகியமா சொல்லிட்டான். ஆதிரைக்கு அவன் தான் 1 லட்சம் ரூபாய்க்கு புடவை எடுத்திருக்கான். எனக்கே அது ஆச்சரியமா தான் இருந்துச்சு. ஆனா அதே நேரத்துல சந்தோஷமாவும் இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு பிரபு கிட்ட ஏற்பட்டிருக்கிற இந்த மாற்றத்தை எல்லாம் பாக்குறப்போ அவனை குறை சொல்லியோ கேவலப்படுத்தியோ உங்களால அவன் கல்யாணத்தை நிறுத்தவே முடியாதுன்னு எனக்கு தோணுது. உங்களை எல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப பாவமா இருக்கு. ஏய் நில்லு. எனக்கு சமைக்கிற வேலை இருக்கு. மத்தியானத்துக்கு சாப்பாடு வேணும்ல. ஏய் ஏய். ஏகா எவ்வளவு திமிரு பாத்தியா இவளுக்கு? ஒருத்திக்கு இவ்வளவு அலட்சியமும் அகம்பாவமும் இருக்க கூடாது ஏகா. இருக்கட்டும். தாய் 8 அடி பாஞ்சா குட்டி 16 அடி பாயோன்னு நான் நிரூபிக்கிறேன். இந்த கல்யாணத்தை நடத்த விடாம நான் நிறுத்தி காட்டுறேன். தில்லை தில்லை வா 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 உள்ள வா. உட்காரு தில்லை. தில்லை நானே உன்னை பார்க்க வரணும்னு நினைச்சேன். அதுக்குள்ளே நீயே வந்துட்ட. நீ ரொம்ப வருத்தப்பட்டதா மாப்பிள்ள சொன்னாரு. டேய் சிவா, நீ மனசுக்குள்ள எதையும் வச்சுக்காதடா. என் பையன் பெரிய தப்பு பண்ணிட்டான்டா. அவன் உன்கிட்ட வந்து இந்த மாதிரி எல்லாம் பேசிருக்கவே கூடாது. அவன் சார்பா நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன்டா. ஏ தில்லை, என்னடா இதெல்லாம் கையெடுத்து கும்பிட்டுட்டு இருக்க? இங்க பார், நீ என்கிட்ட மன்னிப்பு கேட்கிற அளவுக்கு மாப்பிள்ளை எந்த பெரிய தப்பும் பண்ணல. பணம் தொலைஞ்சு போன பதட்டத்திலையும் பயத்திலையும் என்ன பேசுறதுன்னு தெரியாமலே என்கிட்ட வந்து பேசிட்டாரு. நான் தான் அவர் சூழ்நிலையை தெரிஞ்சிக்காம அவர் மனசை புரிஞ்சிக்காம அனாவசியம் வருத்தப்பட்டுட்டு உட்காந்துருந்தேன். நியாயமா பார்த்தா நான் தான் உங்ககிட்ட வந்து மன்னிப்பு கேட்டிருக்கணும். ஐயோ, ஏய் சரி, வீட்டுல எல்லாரும் நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்காங்கப்பா. சரிப்பா.